ஆக்டர் பார்த்திபன் இயக்கத்தில் அவரே நடித்து இந்த வாரம் தேட்டருக்கு வெளிவந்திருக்கிற மூவி டின்ஸ் எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இது உலகநாயகனுடைய இந்தியன் பார்ட் 2 வெளிவந்திருக்கு, அந்த படத்து கூட இவர் கிளாஷுக்கு வராரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மெய்சிலிர்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. எப்பவுமே நம்ம தலைவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய படம் வருதுன்னா நம்ம படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாப்புல. ஏன்னா ஒரு பெரிய படம் வரும்போது கூட எந்த படமும் வராது. சரி இதுதான் நமக்கான நேரம், நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய படத்தை எப்பயுமே ரிலீஸ் பண்ணுற பழக்கம் அவருக்கு இருக்குது. அவர் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் என் படத்துக்குலாம் வராதிங்க, நீங்கள் அந்த பெரிய படத்துக்கே போங்க, அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா என் படத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல. ஆனால் தொடர்ந்து அதே மாதிரி பண்ணி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. என்னென்னா முதலாக ஒரு பெரிய படத்துக்கு கூட ஒரு கிளாஷ் வந்தாருன்னா அது அஞ்சான், நம்ம சூர்யா அவர்கள் நடித்து வெளிவந்த ஒரு மூவி. அந்த படத்தை கூட கிளாஷ் வந்தார், 5-6 படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து தளபதி விஜயோடைய பைரவா படத்து கூட வந்தாப்புல. பைரவா படமும் பெருசாக போல், அந்த படமும் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இப்போ இந்தியன் படத்துடைய பாகம் 2 இந்த படத்து கூட கிளாஷ் வந்தாப்புல. இந்த இந்தியன் பார்ட் 2 ஃப்ளாப் ஆகிடுச்சு, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. மீண்டும் நம்ம பார்த்திபன் அவர்கள் ஜெயிச்சிட்டாப்புல. எப்போல்லாம் இந்த பெரிய படத்து கூட இவர் கிளாஷுக்கு வராரோ அப்பயே நம்ம சிம்பாலிக்காக முடிவு பண்ண வேண்டியது தான், ஓகே அப்போ இந்த படம் நல்லா இல்லை போல், அதான் நம்ம தலைவன் தைரியமாக கொண்டு வரான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடலாம். சரி இப்போ என்ன எதுக்கு இதை நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தினால இப்போதைக்கு கமலஹாசன் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்திபன் சார் மேலே கொஞ்சம் வருத்தமாகவும் கோபமாகவும் இருக்காங்க. என்னென்னா ஒரு ரசிகர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம பார்த்திபன் சார் கூட யார் கிளாஷ் வந்தாலும் ஃப்ளாப் ஆகிடுறாங்க. அதாவது இப்போ அஞ்சான் வந்துச்சு ஃப்ளாப் ஆகிடுச்சு, பைரவா வந்துச்சு ஃப்ளாப் ஆகிடுச்சு, இப்போ இந்தியன் பார்ட் 2 ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு நம்ம பார்த்திபனை டேக் பண்ணி யூ ஆர் கில்லர் அப்படின்ற மாதிரி போட்டாப்புல. அதுக்கு நம்ம தலைவர் சும்மா இல்லாமல் என்ன பண்ணிவிட்டான், கீழே போய் டேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணிட்டாப்புல. அவருக்கே தெரிய வேணாவா இந்த போஸ்ட்டுக்கு நம்ம ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய டேரக்டர், இந்த அளவுக்கு வயசில் பெரியவர், அவருக்கே தெரிய வேணாவா நம்ம இங்கே ரிப்ளை பண்ணால் கண்டிப்பாக அது கான்ட்ரவர்சியாக தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல. அந்த போஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ண இப்போதைக்கு சோசியல் மீடியாவில் கமல் ரசிகர்கள் போட்டு அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. மேபி இதுக்கடுத்து ஏன்னா நான் தெரியாமல் பண்ணிட்டேன்பா அப்படின்ற மாதிரி எதனா போஸ்ட்டு போட்டாலும் ஆச்சரியம் வரதுக்கு இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம்.